தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடிஞ்சா கல்யாணம் இல்லையா? இதுக்காக நாளே பொண்ணு மாப்பிள்ளை ஊர்வலம் வச்சிருக்காங்களாட்டுக்கு. கார்ல அப்படியே ஊர்வலமா அழைச்சுக்கிட்டு போறது. ஸோ கலாவும் அங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சும்மா தடபுடலா எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு இந்த கலா, நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு இவங்க இவ்ளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட், ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா இளமதி நம்ம வீட்டுக்கு வந்துருவாளா அப்படின்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம பொண்ணு மாப்பிள்ளை, அதாவது பரமனும் இளமதியும் கார்ல உக்காந்துக்கிட்டு, நம்ம இளமதி வேணும்னே கலாவை கூப்பிட்டு, நீங்க தான் எங்களோட ஊர்வலத்தை ஆரம்பிச்சு வைக்கணும், எங்க பக்கத்துல வந்து நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேணும்னே வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பரமனும் ஆசையா தான் இளமதி கூப்பிடுறா அப்படின்னு நினைச்சிட்டு, அம்மா பரம் பாருங்க, இளமதிக்கு உங்க மேல அவ்வளோ அன்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல, உண்மை தெரியாம. ஸோ மாப்பிள்ளை ஊர்வலம் சும்மா மேளதாளத்தோட ஆட்டம் பாட்டத்தோட போயிடுது. அதுக்கப்புறம் என்ன, மண்டபத்துக்கே போயிடுறாங்க. அந்த டைம்ல நம்ம கலா லீலாவதிய பார்த்து கண்ணாலேயே சைகை காமிக்கிறாங்க. சரி, பெருசா ஏதோ சம்பவம் நடக்க போகுதாட்டுக்கு அப்படின்னு நாமெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, நம்ம இளமதி விளக்கு எடுத்துக்கிட்டு உள்ளார போகும் பொழுது காலை தட்டி விடுறதுக்காக போயிருக்கு இந்த லீலாவதி. இத புரிஞ்சுக்கிற நம்ம பரம வேணும்னே நம்ம லீலாவதியோட கால்லயே ஏறி நச்சுன்னு ஒரு மிதிய மிதிச்சுட்டு போயிடுறாப்புல. இதனால லீலாவதியோட பிளானே சொதப்பிடுது. லீலாவதியால நடக்கவே முடியல. அதுக்கப்புறம் என்ன, ரூம்ல நொண்டி நொண்டி போய் உட்காந்துக்கிட்டாங்க. அங்க வர்ற பரம, நீ என்ன பண்ணணும்னு நான் நினைச்சேன் தெரிஞ்சது. இதுக்கப்புறம் இளமதியோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு லீலாவதிய வார்ன் பண்ணிட்டு போறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, இங்க நம்ம கமலா அம்மாவை கூட்டிக்கிட்டு வராங்க. ஸோ கமலா அம்மாவுக்கு நாளைக்கு காலையில தான் கண்ணு கட்டு பிரிக்கிறதாட்டுக்கு. அதாவது பரம இளமதி கல்யாணம் நடக்கிற அதே டைம்ல அங்க பரம கமலா அம்மாவுக்கு கண் கட்ட பிரிச்சு கண்ணு தெரிய போகுது. ஸோ நம்ம பரம இளமதி கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் கரெக்டா வந்து நிக்க போறாங்க. ஸோ அதனாலதான் பரமனும் இளமதியும் பிரிய போறாங்க அப்படின்னு ஏற்கனவே ஜோசியக்காரர் வேறையா சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ கமலா அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, சில சம்பிரதாயங்கள்லாம் நடக்குது. அரிசியை வச்சு இளமதியும் பரமனையும் பிசைய விட்டு சில இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னி எபிசோட் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.